சில நேரம் ரீசனே இல்லாம ஒரு மாதிரி ஃபீல் பண்ற ஆளா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். எல்லாமே சரியா தான் நடக்கும். வேலை இருக்கும், வீடு இருக்கும், பேசுறதுக்கு கூட ஆள் இருப்பாங்க. ஆனா மனசு மட்டும் சும்மாவே இல்லாம ஒரு ஹெவி ஃபீலிங்க வச்சிருக்கும். என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது. இந்த ஃபீலிங் ரொம்ப பேரு சைலன்ட்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. ஷேர் பண்ணா கூட எல்லாமே ஓகே தானேன்னு கேட்ட உடனே நம்மளோட வாய் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லும் தெரியுமா? தெரியலன்னு தான் சொல்ல தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது சடனா வர்ற ஃபீலிங் இல்ல. ஆ இது 1 நாள், 2 நாள் பில்ட் ஆகுற ஃபீலிங்கும் இல்ல. ரொம்ப நாளா நம்ம இக்னோர் பண்ண எமோஷன்ஸ், சொல்ல முடியாத தள்ளின ஃபீலிங்ஸ், விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நெனச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வந்து ஹெவியா ஃபீல் ஆகும். டெய்லி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெய்லி நம்ம ஸ்மைல் பண்ணணும். யாருக்குமே ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் நம்ப வாழ்றப்பவே நம்ம மனசுல ஸ்லோலி ஒரு டயர்ட் ஃபீல உண்டாக்கும். ஆனா அது டயர்டுன்னு கூட நமக்கு தெரியாம ரியலைஸ் பண்ணாம இருப்போம். அதான் சில நேரம் எது நடந்தாலும் சந்தோஷம் வராது. யார் பேசினாலும் கனெக்ட் ஆகுறதில்ல. தனியா இருந்தா கூட நம்மளோட மனசு ஏதோ ஒரு அ ஹெவி ஃபீலிங்ஸ வச்சிருக்கும். இதுதான் எமோஷனல் எக்ஸாஷன். அந்த நேரத்துல சொல்யூஷன தேடி ஓடணுங்கிற அவசியம் இல்ல. பாசிட்டிவா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, செல்ஃப் ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் திங் அது அது இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணணும். இது நான் டயர்டா இருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்படி சொல்றதுல தப்பில்ல. சில நாள் ப்ரொடக்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில நாள் வந்து ஹேப்பியா இருக்க வேண்டிய ப்ரெஷரும் கிடையாது. சில நாள் ஜஸ்ட் ப்ரீத் பண்ணா போதும். சில நாள் சைலன்ட்டா இருந்தா போதும். இந்த ஃபீலிங்ஸ் போகுறப்போ, ஆனா அத நம்ம ஃபைட் பண்ண ட்ரை பண்ணாம, அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா போதும். "உனக்கு ரெஸ்ட் வேணுமா? உனக்கு ஸ்பேஸ் வேணுமா? உனக்கு யார்ட்டயாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா அதுலேருந்து பிரேக் வேணுமா?" மனசு ரொம்ப சாஃப்ட்டான ஆன்ஸர சொல்லும். ஆனா நம்ம தான் கேட்க டைம் குடுக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ரீசன் இல்லாம ஒரு மாதிரி ஃபீல் ஆனா, அது உங்களோட தப்பு இல்லன்னு நெனச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்களே உங்கள கேட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு, இது எனக்கு தான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க தனியா இல்ல. கமெண்ட்ல ஐ ஃபீல் திஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபீலிங்ல இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச் அண்ட் தேங்க் யூ.